பொலிவுடன் மாலை நியூஸ். கேரளாவில் ஒருவருக்கு நிபா வைரஸ் உறுதி செய்துள்ள நிலையில் அவருடன் தொடர்பில் இருந்த 250 பேரை கண்டறியப்பட்டு அவர்களை கண்காணித்து வரும் நிலையில் கடந்த 18ஆம் தேதி முதல் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிளை பகுதியில் 24 மணி நேர வாகன சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று வார விடுமுறை என்பதால் கேரளாவில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தமிழக எல்லை பகுதியான குமரிக்கு வருகை தருவது வழக்கம். இதனால் சுகாதாரத்துறை சார்பாக இன்றும் 5வது நாளாக தீவிர பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது. கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவருக்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை நடைபெற்று வந்த நிலையில் அவருக்கு நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து கேரளா சுகாதாரத்துறை சார்பில் வைரஸ் பரவாமல் இருக்கும் விதமாக இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்த 250 பேரை கண்டறியப்பட்டு அவர்களை கண்காணித்து வருவதுடன் மேலும் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவருக்கு வைரஸ் அறிகுறி இருக்கிறதா என்ற சந்தேகத்தின் பெயரில் அவர்களது மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்து வரும் நிலையில் தற்போது கேரளாவிலிருந்து தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் குமரி வழியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி அரசு பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், தனியார் வாகனங்களில் செல்வதால் குமரி தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிளை பகுதியில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் கடந்த 18ஆம் தேதி முதல் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை சோதனை செய்து இந்த வாகனங்களில் வரும் நபர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்து வாகன எண்களை குறித்துக் கொள்வதுடன் எங்கிருந்து வருகிறார்கள், அதேபோல தமிழக எல்லைக்குள் எந்த பகுதிகளுக்குள் செல்கிறார்கள் என்பதையும் கேட்டறிந்து குறித்துக் கொள்கின்றனர். இதனையடுத்து தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்காவிளை பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் பணிமாற்ற முறையில் 24 மணி நேர வாகன சோதனையானது நடைபெற்று வரும் நிலையில் இன்று வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தமிழக எல்லைக்குள் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு வருகை தருவது வழக்கம் என்பதால் இன்றும் 5வது நாளாக தீவிரமாக சுகாதாரத்துறையினர் போலீஸ் உதவிகளுடன் தனியார் வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், அரசு பேருந்துகள் என அனைத்து வாகனங்களையும் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர். புத்த புது பொலிவுடன் மாலை நியூஸ்.